ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரெய்லிங் லாம்டா சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். வேல் பிளேயர் நேம் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்பிரஷன் பாராமீட்டர் ஸ்ட்ரிங் டைப் ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங். ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் டைப் வந்து நம்ம கொடுக்கணும். மிஸ் ஓகே, அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட் அண்ட் சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் அண்ட் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரெய்லிங் லாம்டா சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். val player equal to higher order function of okay row comma player name. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இந்த பேராமீட்டர்ஸை வந்து ஆட் பண்ண போறோம். இந்த பூலியன்ல வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பிளேயர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம லாம்டா ஃபங்க்ஷனில் இருக்குல்ல, அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். பிளேயர் நேம் கோலன் ஸ்ட்ரிங் பேராமீட்டர் வித் ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங். ஓகே, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டைரக்டா பிளேயர் நேம்னு கால் பண்ணியிருப்பீங்க. பட் ட்ரெய்லிங் லாம்டா சின்டாக்ஸில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அவுட் சைடில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அதை ஒரு சிங்கிள் லைனில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ட்ரெய்லிங் லாம்டா சின்டாக்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த மேலே இருக்க இந்த பிளேயர் நேம் நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட் ரீடபிளாக இருக்கா, கோடும் மினிமைஸ் ஆகிருக்கு. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் மூலமா இன்னும் எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் ஷார்ட் ஆக்கிட்டீங்க. போன எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம்னா இட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஷார்ட் அண்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி இட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ கோட் அதில் கொஞ்சம் மினிமைஸ் ஆச்சு. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடை மினிமைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம தனியாக வந்து எழுதலை மேலே, அதாவது லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம தனியாக எழுதலை. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டேரெக்டாக இஃப் ஆஃப் ஹிஸ் பிளேயர் ட்ரூவாக இருந்தால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளேயர் நேம்ல வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த கோடிங்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐயரோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் டைப் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால டிஃபால்ட்டா அது யூனிட்னு எடுத்துக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா println டைரக்டா இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். The player name is ராகுல் டிராவிட்னு டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? ஸோ நீங்கள் டேரெக்டாக println ஆஃப் பிளேயர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல் பிளேயர் ஈக்குவல் டுன்றது நமக்கு தேவையில்ல. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டேரெக்டாக இப்படி நீங்கள் கால் பண்ணாலே போதும், உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்க்க. ஸோ இப்போ உங்களுக்கு பிளேயர் நேம் இஸ் ராகுல் டிராவிட்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரெய்லிங் லாம்டா சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.